உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த மனுக்கள் எல்லாமே ஆற்றுல மிதந்து வந்துட்டு இருக்கு. அது பெரிய சர்ச்சையாகிட்டு இருக்கு. அது உங்களோட கருத்து? பொதுவாக நம்ம இதில் போக்குவரத்து பல வகைப்படும். வான்வழி, கடல் வழி, இது உள்ளூரில் நீர்வழி போக்குவரத்துன்னு ஒன்று உண்டு. இந்த பக்கிங்ஹாம் கால்வாய், கூவம் கூட ஒரு காலத்தில் போக்குவரத்து. அந்த மாதிரி ஒருவேளை ரெவென்யூ தாசில்தார் வரைக்கும் சைன் பண்ணியிருக்காங்களா அந்த இதில். கலெக்டருக்கு அனுப்புறதுக்காக ஆற்றுல அனுப்பிச்சிருப்பாங்க. நீட்டுக்கு ஒரு கையெழுத்து வாங்கினாங்கல்ல, 50 லட்சம் கையெழுத்தா எங்கே போச்சு? இது ஆத்தோடனா அது கடலோட போயிட்டு இருக்கோம். விஜய் சொன்னார், நீட் மட்டுமே வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க. பிஜேபி மாதிரி பேசுகிற ஏழை மாணவர்கள் அப்போ மருத்துவம் பயிலக்கூடாதா இப்படிலாம் பேசினாங்கல்ல. நீட்டு மாறவே போகிறது இல்லை. இப்போ அந்த ஏழை மாணவர்களுக்கு நீ கவர்மெண்ட்டில் நல்ல ஒரு பயிற்சி மையம் வேலைமால் மாதிரி அதுக்கு ஈக்குவலாக இலவச பயிற்சி மையம் கொடுத்தா அந்த மாணவர்கள் படித்தா ஈஸியாக நீட்டை எதிர்கொள்வான்ல. கூகுள் தரப்புல இருந்து அதிகமாக விளம்பரத்துக்கு செலவு பண்ண இதுன்னு ஒன்று வந்து அதில் டிஎம்கே 48 கோடி செலவு பண்ணி. உண்மைங்க சார். நம்ம இஏல போய் ஷாப்பிங் பண்ணுங்க, யார் வேணான்னா அதுக்கு எதுக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட்டு? தன் காலால் தானே நடந்து சென்றார் முதல்வர். நேற்று ஒரு ப்ரெஸ் மீட்டு, அதில் அமீர் அவர்கள் பேசுகிறாங்க. அமீர் அவர்கள் பேசும்போது திமுகவை ஆதரிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொல்கிறாரு. அப்படி என்ன கட்டாயம்? ஒரு சில கட்டாயங்கள் இருக்கும். அவர் போகிற பாதெல்லாம் அப்படி தானே. அதில் அப்படியே இன்னொன்று சேர்த்து சொல்கிறாரு, இறைவன் மிகப்பெரியவன் படம் விரைவில் தொடங்க இருக்கு அப்படின்னு. தொடங்கும். ஏற்கனவே ஈடி இதில் இருக்குது, அது எப்படி தொடங்கும்? முதல்வர் அவர்களோட செயலுக்கு உங்களோட மதிப்பெண்? ஃபெயில்மா இருக்குது. பார்டர் பாஸ் கூட கிடையாது. பார்டர் பாஸ் கூட வர முடியாது. ஏன்னா பரீட்சையாக அவர் எழுதல. இன்னைக்கு அவரா டிஜிபி யார் முடிவு பண்ணுறாரு? அவரா ஐஏக்கு போகிறத பற்றி முடிவு பண்ணுறாரு. அவரோட கட்டுப்பாட்டில் தானே சார் காவல்துறை இருக்குது. ஆமாம், அதை தான் கேட்குறேன். அவரோட கட்டுப்பாட்டில் தான் காவல்துறை இருக்குது. ஆனால் அவரை யார் கட்டுப்படுத்துகிறா? எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஜேர்னலிஸ்ட் முத்தலிப் சார் தான் இருக்காங்க. வாங்க பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். திமுக ஆட்சி ஆரம்பிக்கும் போது மக்கள் குறைகளை கேட்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பெட்டி வச்சு அதில் மக்கள் மனு போட்டு அது ஒரு 100 நாளில் தீர்த்துருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் அதுவே இன்னும் செஞ்சு முடிக்கல. அதுக்குள்ளே இப்போ உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த மனுக்கள் எல்லாமே ஆற்றுல மிதந்து வந்துட்டு இருக்கு. அது பெரிய சர்ச்சையாகிட்டு இருக்கு. அதோட உங்களோட கருத்து சார்? பொதுவாக நம்ம இதில் போக்குவரத்து பல வகைப்படும். வான்வழி, கடல் வழி, இது உள்ளூரில் நீர்வழி போக்குவரத்துன்னு ஒன்று இருக்குது. இந்த பக்கிங்ஹாம் கால்வாய், கூவம் கூட ஒரு காலத்தில் போக்குவரத்து. அந்த மாதிரி ஒருவேளை ரெவென்யூ தாசில்தார் வரைக்கும் சைன் பண்ணியிருக்காங்களா அந்த இதில். கலெக்டருக்கு அனுப்புறதுக்காக ஆற்றுல அனுப்பிச்சிருப்பாங்க. நீங்கள் அதை நடுவில் பூந்து எடுத்துகிட்டு பண்ணிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? முதல்ல அரசாங்க பணியில் குறுக்கிறது மாதிரி இது. அது வாட்டில் அது கலெக்டர்கிட்ட போய் சேரத்துக்கு போய்கிட்டு இருக்குது. அதை நடுவில் பூந்து எடுத்துக்கிட்டீங்க பாருங்க அப்படின்னா அப்புறம் எப்படி அவங்களுக்கு போய் சேரும்? அதனால் நீ அந்த பொட்டி வச்சு தின்ன போட்டு உக்காந்து என்னம்மா எங்களுடைய கறவை மாடை காணணும்னா அவருடைய கணவரை காணும் அப்படின்லாம் பேசியிருந்தாரு. இந்த மாதிரி கூத்துலாம் நடந்தது. அதுக்கப்புறம் அந்த பொட்டிக்கு ஒரு கார்டு கொடுப்பாங்க. அந்த கார்டை எடுத்துக்கொண்டு நீங்கள் நேராக தலைமைச் செயலகம் வரலாம். அங்கே இந்த கார்டை காண்பித்தால் முதல்வர் அறைக்கு அனுப்புவார்கள். முதல்வர் நாற்காலியில் யார்? நான் மு.க. ஸ்டாலின் அமர்ந்திருப்பேன் இப்படிலாம் சொன்னார்ல. அந்த கார்டை எடுத்துகிட்டு போனால் விடுவாங்களா? உதைப்பாங்க. ஷில்பா பிரபாகர் அப்படின்னு ஒரு ஆட்சியர், ஐஏஎஸ் ஆஃபீஸரை அந்த இதுக்கு போட்டார் வந்த புதுசில், இந்த மனுக்கள் எல்லாம் தீர்வுன்னு. அப்புறம் அந்த தீர்வு ஆயிடுச்சு, இந்த தீர்வு ஆயிடுச்சு, அச்சா பூச்சான்னாங்க. நடுவில் போயிட்டு நரிக்குறவர்கள் அவங்களோட உட்காந்து சோறு சாப்பிட்டார், எல்லாம் பண்ணார். அதுக்கப்புறம் எல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியாது. நீட்டுக்கு ஒரு கையெழுத்து வாங்கினாங்கல்ல, 50 லட்சம் கையெழுத்தா எங்கே போச்சு? இது ஆத்தோடனா அது கடலோட போயிட்டுருக்கோம். எங்கே போச்சு? மத்திய அமைச்சர்கிட்ட போச்சா இல்லை ஜனாதிபதிக்கு போச்சா? இதுதான் இவர்களுடைய இது. இவர்கள் வேலை எல்லாம் அந்த வேலை. உங்களுடன் ஸ்டாலின் இ சேவை மையத்தில் சாதாரணமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கரெக்டா? இதை தாண்டி பத்திரப்பதிவு மற்ற விஷயங்கள்லாம் நேராக போய் தான் நீங்கள் பண்ணி ஆகணும். ஆன்லைன்னு இந்த மாதிரி விஷயங்கள் நவீன விஷயங்கள் வந்துடுச்சு. அதை வெளியில் எடுத்துக்கிட்டு இந்த அதிகாரிகள் கூப்பிட்டு வச்சுட்டு முகாம் போட்டுக்கிட்டு அப்போ அங்கே ஆஃபீஸ் வேலை யார் பாப்பா? எல்லாம் பண்ணிக்கிட்டு இதுக்கு ஒரு இது இந்த ஸ்டிக்கர் ஓட்டுற வேலை தான் நடக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி அன்பில் மகேஷ் ஒரு இது சொன்னார். தமிழ் வழியில் பயின்ற அரசு பள்ளி மாணவர்கள் 28 பேர் ஐஐடியில் சேர்ந்து விட்டார்கள். இதுதான் திராவிட மாடல், இதுதான் ஆட்சி அப்படி இப்படின்னு நேற்று வச்சு செஞ்சு விட்டாரு. யார்? அன்புமணி ராமதாஸ். அது ஒரு ஆன்லைன் கோர்ஸ். அதில் யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் சேரலாம். அது ஐஐடி கிடையாது. ஐஐடியில் ஒரு ஆன்லைன் கோர்ஸ். அது இப்போ தொலைதூர கல்வி இருக்குல்ல, அந்த மாதிரி. அதில் யார் வேணால் சேரலாம். 60 வயசு வரைக்கும் சேரலாமா.
உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சேரலாம். அது ஒரு ஆன்லைன் வகுப்பு மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ். ஆனால் இவர் என்ன சொல்கிறாங்க, 28 பேர் ஐஐடியில் சேர்ந்துட்டாங்க. ஐஐடியில் சேர்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமு மற்ற விஷயங்கள் அதில் சேர்றதே பெரிய விஷயம். கரெக்டா? இது ஏன் போடுறீங்க? அவர் போட்டு வெளுன்னு வெளுத்து விட்டு, சரிப்பா அதையாவது பண்ணிய இந்த பெருமை சொல்கிறிய, அந்த ஆன்லைன் கோர்ஸ் எப்படி வந்துச்சுன்னா செக் பண்ணியா? புதிய கல்விக் கொள்கை வந்த பிறகு இந்த ஆன்லைன் கோர்ஸ் அதனுடைய வெளிப்பாடாக வந்திருக்கு, எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி. அது ஏஐ டெக்னாலஜியா வேறு ஏதோ சில இது சர்டிஃபிகேட் கோர்ஸ் தெரியுதா இவர்களுடைய இது? வெளியிலேருந்து பார்க்கலான்னு நினைப்பான். வர்றா 28 பேர் அரசு பள்ளி மாணவர்கள் ஐஐடியில் சேர்ந்துருக்காங்க. நம்ம அரசு பள்ளி கல்வித்தரம் எந்த அளவுக்கு இருக்கிறது, அந்த அளவுக்கு இருந்தால் நீட்டு ஜெயிக்க வேண்டியதானே, ஏன் புலம்புறீங்க? அதே சமயம் 207 அரசு பள்ளிகளை மூடுறாங்க. ஆள் இல்லை. சில பள்ளிகளில் ஒரு பையனுக்கு ஒரு தலைமை ஆசிரியர், ஒரு ஆசிரியர். என்ன சொல்லுவீங்க? அப்போ நீங்கள் பள்ளி கல்வி தரம் சிறப்பாக இருக்குது, அது இருக்குன்னா ப்ரைவேட் ஸ்கூல் போகாமல் இங்கே வரணும்ல, இங்கே வர வைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணணும்ல. உங்கள் கல்வி தரம், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு எல்லாமே பக்காவாக இருக்குன்னா ஏன் அவன் ப்ரைவேட்டுக்கு போகிறான்? நீங்கள் நீட்டு அதுன்னு புலம்புறீங்க. ஏடிஎம்கே பீரியடில் இதே புலம்புனீங்க. அப்போ அவர் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணார், நீட்னால் பாதிக்கப்படக்கூடாதுன்னு அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% கொண்டு வந்தார். இவர்கள் சொன்ன அந்த நீட்டுக்கு முந்தைய காலத்திலேயே 30 பேர் 40 பேர் அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவருக்காக போகிறதுன்றது இருந்த காலம் போய் இந்த 7.5%னால 400 பேர் வரைக்கும் இன்றைக்கி சாதாரணமாக போக முடியுது. நீட்டு பற்றி தப்பான விஷயங்களையே திரும்ப திரும்ப பண்ணி வச்சுட்டு இருக்கிறாங்க. நீட்டை எந்த வயசில் வேணாலும் எத்தனை முறை வேணாலும் எழுதலாம். சமீபத்தில் பார்த்தீங்களா, அம்மாவும் பொண்ணும் நீட் எழுதி பாஸ் ஆகிருக்கு. ஆமாம் சார், பார்த்தேன். அப்போ நீட்டுன்றது சர்வீஸ் எக்ஸாம் மாதிரி. இப்போ சிவில் சர்வீஸ்லாம் இருக்குல்ல, 9 முறை எழுதலாம். அந்த மாதிரி இது எத்தனை முறை வேணால் எழுதலாம். இந்த வருஷம் முடியலையா, நீங்கள் ஒரு டிகிரி கூட எடுத்துக்கங்க. அதனால வர நாலேஜ் வச்சு அடுத்த தடவை எழுதுங்க. இல்லை டிகிரி முடிச்சிட்டிங்க, பிஎஸ்சி எடுத்து முடிச்சிட்டிங்க, கரெக்டாக நீட்டில் பாஸ் ஆகுறீங்க. பிஎஸ்சிக்கு அப்புறம் நீங்கள் எம்பிபிஎஸ் பண்ணுங்கள். அடுத்த 5 வருஷம் எம்பிபிஎஸ் பண்ணலாமே. அதுலேயும் நல்ல மார்க் எடுத்தால் 700 கிட்ட வந்தால் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே ஒரு 8,000 10,000 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் கிடைக்குமே. அப்போ நீட்டுன்றது எந்த வயசில் வேணாலும். ஆனால் அனிதாவுக்கு என்ன போதிக்கப்பட்டது? அவ்வளோதான், நீ போயிட்ட, இதோட வாழ்க்கை இல்லைன்னு. 1140 மார்க் எடுக்கிற அனிதா முயற்சி பண்ணால் நீட்டில் பாஸ் பண்ணிட முடியாதா? இல்லை அனிதாவை எங்கெங்கேயோ கூப்பிட்டு போனீங்களே, அவங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்துருந்தா இன்றைக்கி ஒரு டாக்டர் இல்லை. அதே தான் நான் கேட்குறேன். அரசு பள்ளி மாணவர்கள் ஐஐடியில் சேர்றாங்கன்னு சொல்கிறீங்க, பெருமை பேசிக்கிறீங்க. அதே அரசு பள்ளி மாணவர்கள் ஏன் நீட்டில் ஜெயிக்க முடியாது? ஏன் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை கொடுக்க மாட்டேங்கிறீங்க? கேட்டால் சிலபஸ்ன்றீங்க. சிலபஸ் மாற்ற வேண்டியதானே, கொஞ்சம் திருத்த வேண்டியதானே, 9th மேலே திருத்த வேண்டியதானே. பயிற்சி மையங்கள் தொடங்கலாம்ல. இப்போ விஜய் சொன்னார், நீட் மட்டுமே வாழ்க்கை இல்லை, வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு. பிஜேபி மாதிரி பேசுகிற, ஏழை மாணவர்கள் அப்போ மருத்துவம் பயிலக்கூடாதா? இப்படிலாம் பேசுனாங்கல்ல. நீட்டு மாறவே போகிறதில்ல, கவர்மெண்ட் வந்து. அப்போ அந்த ஏழை மாணவர்களுக்கு நீ கவர்மெண்ட்டில் நல்ல ஒரு பயிற்சி மையம், வேலம்மாள் மாதிரி அதுக்கு ஈக்குவலாக இலவச பயிற்சி மையம் கொடுத்தா அந்த மாணவர்கள் படித்தா ஈஸியாக நீட்டை எதிர்கொள்வான்ல. இது நம்பிக்கை விட்டுறதா? ஐயோ நீட்டு, அம்மம்மா நீட்டுன்ட்டு நீ எந்த எஜுகேஷன்லேயும் நீ எந்த சேஞ்சு கொண்டு வர மாட்டேன், எல்லாம் பண்ணனா எப்படி வருவாங்க? அப்போ அரசு பள்ளியுடைய தரத்தை உயர்த்துறது மற்றது பண்ணால் தானாக சேர்க்க போகிறாங்க. ஒவ்வொரு பெற்றோருக்கும் கஷ்டப்பட்டு நைட்டு கொண்டு போய் அங்கே சாக்கடை ஓரமாக அங்கே பெட்ஷீட்டை விரித்து படுத்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி வருமானத்தில் பெரும்பகுதி அங்கே கட்டி, அந்த அபீம் நானும் படத்தில் சொல்லுவாங்க தெரியுமா, உங்கள் பொண்ணுக்கு அது கற்று தரோம், குதிரை ஏற்றம் கூட கற்று தரோம் அப்படின்வான். என் பொண்ணு பாவம், இதுக்கு மேலே ஏன்ட்டே காசு இல்லைங்க அப்படின்வாப்புல. அந்த அளவுக்கு உட்காந்துட்டு என்னென்னவோ பண்ணிட்டு காசை பிடுங்குற ஏற்பாடு தான் இதில். இப்போ ஒன்று சமீபத்தில் வந்துச்சு பாருங்கள், துபாய் டூர். எங்கள் காலத்துலாம் அதிகபட்சம் திருவண்ணாமலை, மகாபலிபுரம் இதுக்கு தான் டூர் போயிருக்கோம். 5 ரூபா வாங்கி தேட்டருக்கு கூட்டு போவாங்க. பெரிய டூர்னா மகாபலிபுரம் இந்த 2-3 கோயில் பார்த்துட்டு அன்றைக்கி ஈவினிங் ஒரு டிஃபன் வாங்கி கொடுத்துட்டு கொண்டு வந்து விட்ருவாங்க. காலைல ஒரு பஸ்ஸை பிடிச்சி தானே பார்த்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் வசதியான ஸ்கூல்னா ஊட்டி கீட்டி அதுன்னு போவாங்க, துபாய்க்கு போவாங்க. அப்போ இன்னைக்கு அந்த அளவுக்கு இன்றைக்கி துட்டை புழுங்குற ஏற்பாடுகள் ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்குது. அப்போ இதெல்லாம் விரும்பியா பண்ணுறாங்க பேரண்ட்ஸு. நீ கவர்மெண்ட் கரெக்டாக பண்ணால் ஓன்ட்ட வர போகிறாங்க. அப்போ நீ அதுக்கான 47,000 கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு ஒதுக்குற, அங்கே பார்த்தா ஒன்றும் இல்லை, 207 ஸ்கூல் மூடுற. அப்போ நீ என்ன பள்ளி கல்வித்துறை? பெருமை பேசிக்கிறது. ஒருத்தன் கஷ்டப்பட்டு படிச்சிருப்பான், ஏதாவது பண்ணி துபாய் வேலைக்கு போயிடுவான், அங்கே ஒரு நல்ல கம்பெனியில் வேலை செஞ்சு அப்படியே இது பண்ணி ஓரளவு வீடுன்னு செட்டில் ஆகி நல்லா இருப்பான். அவனை கூட்டு வந்து ஒரு வீடியோ எடுக்கிறது, திராவிடத்தால் வாழ்கிறோம், இவர் பாருங்கள், இவர் தான் ரத்னகுமார், இவர் இப்படி இருந்தார், பிச்சை எடுத்து கொண்டிருந்தார், திராவிட மாடல் ஆட்சி வந்தோன்னே இவர் இப்படி பண்ணி இப்படி ஆகிட்டார் பாருங்க. வருதா இல்லையா?
நீங்கள் 10 ட்வீட் பார்த்தீங்கன்னா ஒன்று நடுவில் வரும், திராவிடத்தால் வாழ்கிறோம்னு எவனா ஒருத்தன் 40 வயசில் துபாயில் இருந்தோ லண்டன்ல இருந்தோ பேசிக்கிட்டு இருப்பான். ஏன்னா நீங்கள் வந்தது 21 to 25 இந்த பீரியடு. இதில் என்னத்தை அங்கே போய் வாழ்ந்துட்டாரு தெரியுதா? சில மாற்றங்கள் வந்தது திராவிட கட்சிகளால், 2 கட்சினாலையும். முதல் தலைமுறை பட்டதாரிகள் அதிகம் பேர் வந்தாங்க. லேப்டாப் கொடுத்ததுனால ஒரு பெரிய புரட்சியே ஏற்பட்டது. இந்த இலவசங்கள் கொடுக்கறதுனால கல்விக்காக இடைநிற்றல் இல்லாமல் போனாங்க. சத்துணவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. இதெல்லாம் நீங்கள் திராவிட கட்சிகள் 2 கட்சியும். ஆனால் இப்போ பார்த்தா என்னமோ இவர்கள் தான் எல்லாத்தையும் உலகத்தையே கண்டுபிடிச்ச மாதிரி, எல்லாமே இவர்கள் தான், இதெல்லாம் இவர்கள் தான்ற ஏற்பாடு. அதில் ஒன்று தான் இந்த ஒழுங்காக சேவை மையத்தில் அவன் கொடுத்துருந்தா அந்த ஃபார்ம் அங்கேயாவது இருந்திருக்கும். நீ உங்களுடன் ஸ்டாலின் கொடுன்ட்டு எல்லாம் கொடுத்து தாசில்தார கையெழுத்து போட்டாருப்பா. அப்புறம் பார்த்தா அது வைகை ஆத்துல இந்த ஒரு படம் சரிதா படம் வருமே, ஓடுகிற தண்ணியில அந்த மாதிரி கலெக்டருக்கு அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன இது எல்லாத்துலயுமே அப்படிதான். இப்போ நீங்க பேசும்போது விளம்பரம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நேத்து வந்து கூகுள் தரப்புல இருந்து அதிகமா விளம்பரத்துக்கு செலவு பண்ண இதுன்னு ஒன்று வந்து உண்மைங்க. அதுல வந்து டிஎம்கே ஃபர்ஸ்ட். உண்மைங்க, 100% உண்மை. 48 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. அதிக கூகுளுக்கு செலவு பண்ணுறது இவங்க தான். அதிகமாக இன்ஃப்ளூயன்சர்களுக்கு செலவு பண்ணி யூஸ் பண்ணுறது இவர்கள் தான். அதிகமாக சேனல்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக ஏதாவது பண்ணி நம்மளும் இந்த மாதிரி இவர்களை மாதிரியே சேனல்கள் இது பண்ணலான்னு ட்ரை பண்ணால் அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. 2 காரணம். ஒன்று, அந்த அளவுக்கு அங்கே கவர் ஆகிட்டு இருக்குது. இன்னொன்று பயம். ஒன்ஸ் அவரோட கமிட் ஆகிட்டோம், இனி எப்படி இவங்களோடன்றது. அதே மாதிரி இன்ஃப்ளூயன்சர்கள், பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், அவர்கள் இவர்கள் பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்கிற இன்ஃப்ளூயன்சரா பார்த்து பண்ணுற வேலைலாம் நடக்குது. இது இல்லாமல் பத்திரிகையாளர்கள், சேனல்களில் இருக்கிறவங்க, நீங்கள் ஏதோ ஒரு வகையில் முதல் தலைமுறை பட்டதாரியாக இருப்பாங்கள்ட்ட அந்த ஃபேமிலி வந்து ஏதோ ஒரு வகையில் திமுக சார்பு ஃபேமிலியாக இருக்கும். அவன் பத்திரிகை துறைக்கு வந்திருப்பான். அவன் மைண்ட் செட்டு ஃபுல்லாக அவனை அப்படியே மூளைச்சலவை பண்ணி அவன் அதிலே தான் இருக்கான். இதை தாண்டி வெளியே வர மாட்டேங்கிறான். இல்லையா, நீ கொஞ்சம் மாறி இருக்கியா, உனக்கு அந்த சேனல்லேருந்து உங்களுக்கு நவுத்திடுவாங்க. ஒரு இப்போ டிஆர் பால்கிட்ட கேள்வி கேட்டார் அந்த செய்தியாளர். அவர் இப்போ என்ன ஆயிருப்பாருன்னு எனக்கு தெரியாது. அப்போ ஒரு சாதாரண கேள்விக்கு பதில் அளிக்கக்கூட அளவு கூட பொறுமை கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு ஆணவம் இருக்குது. என்ன போயா அப்படின்ட்டு போகிற அளவுக்கு இருக்குது. இல்லையா, கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணு, கேள்வி பதிலாக கொடுத்துரு. அந்த வருஷக்காரர் தான் கேட்கணும். அதில் 8வது கேள்வி அவனா கொடுக்கல, தலைவர் நான் கேட்டுறேன் தலைவர்னு 9வது கேள்வி கேட்டானா இவர் 2ல் தேடிட்டு இருப்பார். என்னடா காணோம் காணோம் காணோம். அப்போ இருக்கா ஒரு 1.5 இன்னைக்கே அப்படிதான் சார் இன்றைக்கி தேனாரா உதைக்கணும். அந்த பத்திரிகையாளர்கள் அறிவு இல்லை, இறக்கம் இல்லையா? அந்த நம்பர் பிரகாரம் தானே கேட்கணும். 4வது கேள்வினா 4வது கேள்வி தானே கேட்கணும். அவன் அது அன்றைக்கே இந்த மாதிரி தான் மிஸ் ஆச்சு. அவர் கிட்டத்தட்ட 1 நிமிஷம் தேடினாப்புல அந்த பதிலை. என்னங்க இது, இவரை வச்சுக்கிட்டு இந்த அதிகாரிகள் மாற்றத்தில் கூட அவரை பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் இப்போ டிஜிபி மாற்றத்தில் அவருக்கு யாருங்க தெரிய போகுது? அவருக்கு சீமா அகர்வாலும் ஒன்று தான், ரத்தோரம் ஒன்று தான், ராஜீவ்குமாரும் ஒன்று தான். அவர் என்ன பெருசாக கோச்சிக்க போகிறாரு? யார் வந்தாலும் வேலை பார்க்க போகிறாங்க. ஆனால் சில அதிகாரிகளுக்கு பிடிக்கல அப்படின்றதுக்காக இந்த டிஜிபி இதில் பேனலை அனுப்பாமல் இன்னைக்கு ரிட்டையர் ஆகிட்டார். அவர் நாளைக்கு ரிட்டையர் ஆகிறாரு. முறைப்படி நாளைக்கு ரிட்டையர் ஆகிறாரு. யார்? ஜிவால். இப்போ அந்த இடத்துல இவங்க பேனல் அனுப்பிச்சிருந்தா தான் அந்த பேனல்லேருந்து 3 பேரை இங்கே அனுப்பிச்சிருப்பாங்க பட்டியல். அதுலேருந்து ஒருத்தரை இவங்க போட்டிருக்கலாம். பேனல் இது நேற்று வரைக்கும் அனுப்பலன்னு தகவல். இதுக்கப்புறம் அனுப்பிச்சிருந்தா, ஒரு வேளை நேற்று அனுப்பிச்சிருந்தா அது பரிசீலனை இன்னும் முடிச்சு 1 மாதம் ஆகும். அப்போ அந்த 1 மாதத்துக்கு இடைக்கால ஏற்பாடாக ஒரு டிஜிபி 1 மாதத்துக்கோ 6 மாதத்துக்கோ. ஏன் இந்த நிலைமை? சட்டத்தை மீற செயல் தானே. உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்கு 2018 போட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. இது வரைக்கும் கரெக்டாக போயிருக்கு. இப்போ மட்டும் என்ன, 8 பேர் தான் டிஜிபி இந்த தகுதி இருக்கிறவங்க. 90 பேட்ச்லேருந்து 94 பேட்ச் வரைக்கும் 8 பேர் தான் இப்போ இருக்காங்க. மீதி ஆள்லாம் ரிட்டையர் ஆகிட்டாங்க. அவங்க பட்டியல் அனுப்புறதுல என்ன பிரச்சனை இருக்குது? நீதிமன்றம் கேட்குது. ஒருத்தர் வழக்கு போடுறாரு. என்னப்பா வழக்கு போட்டிருக்காரு, பொறுப்பு டிஜிபி நியமிக்க போகிறீங்கன்னா உச்சநீதிமன்ற உத்தரவை மீறுற மாதிரின்னு சொல்கிறாரு. என்ன அவங்க விளக்கம்? சார் அப்படிலாம் இல்லை, ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு சார். ஏம்பா அவர் தான் ப்ராசஸ் போகுதுன்றாரு, ஏன் கோர்ட்டு நேரத்தை வீணடிக்கிற? மனுவை தள்ளுபடி பண்ணுறேன். ஒருவேளை அப்படி நடக்கலைன்னா நீ வா. ஆனால் என்ன, அப்படிதான் நடக்கலை. இப்போ பேனல் போல டிஜிபி ரிட்டையர் ஆனால் டிஜிபி போட்டு ஆகணும். இப்போ அதை ஒரு காரணமாகி இப்போ ஒரு பொறுப்பு டிஜிபி போடுறான். இவர்களே தவறு செய்துவிட்டு அந்த தவறுக்கு பரிகாரமாக இவர்கள் விரும்பியபடி ஒருத்தரை போடுறாங்க. அவரும் ஒரு சிறந்த ஆஃபீஸர், அதிலெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் நடைமுறையை மீறும் பொழுது இது தவறான நடைமுறைன்னு சுட்டி காமிக்கிறது. இதை எந்த ஊடகமாவது சுட்டி காமிக்குதா? இப்போ தெரியுதா? சார்பு ஊடகங்கள்னு இவர்கள் இதை பேச முடியாது. அப்போ இந்த மாதிரி தான் போகுது.
இது நாளைக்கு நீதிமன்றத்தில் வழக்கா போகுது. அவர் போட்டார், ஏங்க நான் சொன்னேன், அப்போ வந்து அவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க, இப்போ பாருங்க ம். அப்படின்னா உங்களுக்கு தானே கெட்ட பேர். இப்போ சிஎம்க்கு இந்த கெட்ட பேர் ஏற்படுத்துகிற வேலையை பண்ணுறாங்களா இல்லையா? ஆமா. அவர் என்ன விரும்பியா பண்ணுறாரு? அப்போ இந்த மாதிரி ஏற்பாடுகள் தான் தொடர்ச்சியாக நடக்குது. இப்போ சார் நேத்து இதே இந்த கூகுள் விஷயம் வரும்போது, ஒரு விஷயமும் சேர்ந்து வருது. ஆக்ஸ்போர்ட் யுனிவர்சிட்டில பெரியார் அவர்களுக்கு படம் திறக்குறாங்க. அது ஸ்டாலின் படமா சிலையா? இல்ல ஃபோட்டோ. படம் தானா? சிலை படம். நம்ம படம் திறக்குறாங்க. அதுக்கு ஸ்டாலின் அவர்கள வந்து அழைச்சிருக்காங்க அப்படின்ற மாரி. அது என்னன்னு கேட்டா, ஆக்ஸ்போர்ட் யுனிவர்சிட்டி சார்புல அது நடத்தப்படல. அவங்களுக்கு சார்ந்த ஒரு இடத்த இவங்க வாடகை ரென்ட்‌க்கு எடுக்குறாங்க. ரென்ட்‌க்கு எடுத்து €200 குடுத்து அத பண்றாங்க. ஆனா இவங்க எப்படி சொல்றாங்கன்னா, ஆக்ஸ்போர்ட் யுனிவர்சிட்டி வந்து ஸ்டாலின் அவர்கள கூப்பிட்டு பெரியார் படத்த திறக்குறாங்க நான் அப்படின்னு. சொன்னல ஐஐடி ம். 28 மாணவர்கள் ஐஐடியில் இணைந்து விட்டார்கள். சேம் அதே உருட்டு தான். ம். இந்த உருட்டுக்கெல்லாம் அளவே கிடையாது. நீங்க அம்மா கிளினிக் இருந்தது 2000 கிளினிக்கு. அத அப்படியே மாத்தி அவங்களும் அதே மாரி கிராம சுகாதார நிலையங்கள் இருக்கும். அங்க கிராம செவிலியர்கள் இருப்பாங்க. அவங்க அந்த கிராமங்கள்ல இந்த கர்ப்பிணி பெண்கள் இருந்தா போய் செக் பண்ணி, ஏன்னா சில பேர் ஹாஸ்பிட்டல்லாம் வரமாட்டாங்க. ஆமா. ஆனா அவர்களுக்கு மாசம் மாசம் செக் பண்ணி ஸ்கேனோ, மத்த விஷயங்களோ, சத்து மாத்திரை குடுக்கறது, இரும்பு சத்து மாத்திரை இந்த இதெல்லாம் இருக்கு. இத எல்லாத்தையும் பண்ணணும். அதுக்கு கிராம செவிலியர்கள் இருப்பாங்க. அவங்க கிராமம் கிராமம் போய் செக் பண்ணி மாசம் மாசம் ஊசி போடுறது இந்த வேலைலாம் பண்ணுவாங்க. ம். இவரு அதையே ஸ்டிக்கர் ஒட்டி என்னது இல்லம் தேடி மருத்துவமா? ஆமா. அவ்வளோதான். இந்த அம்மா கிளினிக்க மாத்தி ம். அதுக்கு ஒரு பேரு. சரி, இதெல்லாம் பண்ணீங்களே, அம்மா உணவகம்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு ஏதோ பேர் கூட மாத்திக்கங்க. ம். அந்த அம்மா உணவகத்த ஒழுங்கா நடத்தலாம்ல. ம். வந்த புதுசுல என்ன சொன்னாரு? அம்மா உணவகம் மட்டுமல்ல, கலைஞர் உணவகமும் நாங்கள் கொண்டு வருவோம்னாரு. ஞாபகம் இருக்கா? ம். நம்ம ஆளுலாம் ஜாலி. இங்க ₹1 இட்லினா, அங்க 8 இட்லி இருந்ததுன்னா, அங்க பரவாயில்லடா அப்பா. கலைஞர் உணவகம் இன்னும் நல்லாயிருக்கும். அப்படி இப்படின்னு. உள்ளதும் போச்சா? நேத்து ஒருத்தன் போய் இட்லி கேட்குறான். 5 இட்லி வைக்கிறாங்க. சாம்பார் ஊத்தும்மா, தட்டு நீட்டுன்னு. என்ன நீட்டுன்னுக்கிற? சாம்பாரு? இட்லி வெறும் என்ன இட்லி தான் கேட்ட? சார் இருக்கு. இட்லி தான் கேட்டேன். ஆமா. அப்புறம் சாம்பார் கேட்குற? ஏம்மா இட்லி தொட்டுக்க சாம்பார்? அதெல்லாம் இல்ல. ஏம்மா என்னம்மா இந்த மாரிலாம் பண்றீங்க? ஏம்மா காய்கறி இல்ல, எதுவுமே இல்ல. என்ன பண்ண சொல்ற? இட்லி தானே கேட்ட? ஆமா. அதோ தான் இருக்குதுல்ல. அப்புறம் என்ன? அப்படின்னு. அப்ப இனிமேல் அம்மா உணவகம் போனோம்னா, மொளகா பொடி, இல்ல பக்கத்து ஹோட்டல்லேருந்து சாம்பார் பாக்கெட்டு, காய்கறி. இல்லாட்டி சர்க்கரை, இல்ல ஒரு நாளைக்கு முன்னாடியே அவங்களுக்கு வேண்டிய காய்கறிலாம் வாங்கி குடுத்தா, அவங்க சாம்பார் செஞ்சு வைப்பாங்க. அடுத்த தடவ போனா, சாம்பார் ஊத்துவாங்க, இட்லி இருக்காது. ம். என்ன கேட்ட? சாம்பார் கேட்டல்ல? அன்னைக்கு வந்தப்ப சாம்பார் கேட்டல்ல? இந்தா சாம்பாரு அப்படின்னுவாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் அம்மா உணவகமே இருக்காது. இப்ப இங்கேயே அம்மா உணவகம் என்ன லட்சணத்துல இருக்குன்னு 10 பேர் வேலை செஞ்ச இடத்துல 4 பேரு. அப்போ அதை படிப்படியாக ஒன்றுமில்லாமல் ஆக்குற ஏற்பாடு. மேயர் சொல்றாங்க, லாபம் இல்லை. ம். ஸ்டார் ஹோட்டல நடத்துறீங்க. அது ஒரு சேவை மனப்பான்மையில ஆரம்பிச்சது. கொரோனா காலத்துல சென்னையில இருந்த இளைஞர்களுக்கு தெரியும், அது எவ்வளோ யூஸ் ஆச்சுன்னு. ஆமா. ஒவ்வொருத்தருக்கும் பல பேர் செத்து போயிருப்பான். ம். இன்னைக்கு சாப்பாடு கிடைக்காம அதுன்னு. அன்னைக்கு இருந்த வருமானத்துக்கு அம்மா உணவகம் ஒரு பெரிய அட்சய பாத்திரமா இருந்தது. ம். அது மட்டும் இல்ல. அம்மா உணவகம் தொடங்கப்பட்ட புதுசுல 200. அதற்கு பிறகு இன்னொரு 200 இது பண்ணாங்க. அதற்கு பிறகு மருத்துவமனைகள்ல தொறந்தாங்க. அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா, ம். இப்போ ஆந்திரா, வெளி மாவட்டங்கள்ல இருந்துலாம் வந்து ஜிஹெச்ல மத்த இடங்கள்ல தங்குறவங்களுக்கு சாப்பாடு தான் பெரிய பிரச்சனை. தங்குறத விட ஆஸ்பத்திரி வராண்டால எங்கேயாவது படுத்துக்குவாங்க. ஆனா, சாப்பாடுன்றதுக்கு ஒரு நாளைக்கு குறைந்தது ரூ. 75 ரூ. 80 ஒரு ஆளுக்கு செலவு பண்ணணும். ம். அப்போ ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே அம்மா உணவகம்ன்னு இருக்கும்பொழுது, அவன் ரூ. 5 ரூ. 10ல ஒரு ஆளு உணவு முடிச்சிடுற இதெல்லாம் இருந்தது. ம். இது எவ்வளோ பெரிய சேவையான திட்டம். இதில வந்து பார்த்துட்டு பலரும் போய் பண்ணாங்க. ஆனா, நீங்க என்ன பண்றீங்க? காலை உணவு திட்டம் ஏற்கனவே இருக்கு. அத ஆல்டர் பண்ணிக்கின்னு 4 இடத்துல போய் உக்காந்துக்கின்னு சோறு எம்ஜிஆர் மாரியாம். ம். குழந்தைங்கள்ட்ட பேசுறாரு. அது தாத்தாந்து. தாத்தா சொல்லக்கூடாது. ஸ்டாலின் சொல்லணும். ம். என்ன நியாயம்? தாத்தா விட வயசு ஜாஸ்தி அவருக்கு. தாத்தான்றது 50 வயசுல வருவாங்க. ம். பூட்டன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா. பேத்திக்கு குழந்தை பொறந்துரும். அது பூட்டன் அது. ம். ம். அந்த வயசு வந்துட்டார்ல. அப்புறம் என்ன தாத்தான்னு சொன்னா என்ன? தாத்தான்னு சொல்ல ஸ்டாலின் சொல்லணும் அப்படின்னு. ம். அங்கிள் அப்படின்னு 5 வயசு குழந்தை கூப்பிட்டா அது செட்டப். சார் போய்க்கிட்டே இருக்கிறீங்க. அந்த கும்பல்லேருந்து ஒரு குழந்தை அங்கிள்னு கூப்பிடுது. நீங்க உடனே போறீங்க, கேட்குறீங்க. அந்த குறைய உடனே நீக்கி வைக்கிறீங்க. ம். தானே? சார் அப்படியே போயின்னே இருக்கிறீங்க. ஒரு புதுமண தம்பி தம்முன்னு வருவாங்க. நிப்பாட்டி அவங்கள ஆசீர்வாதம் சொல்றீங்க. அவர் கவர் குடுப்பாரு. சேகர் பாபு உடனே குடுத்துட்டு ஆசீர்வாதம் பண்றீங்க. சினிமா ஷூட் தானே? சார் எங்க போறீங்க? ஜெர்மன். சார் நம்ம வந்து ஈஏல போய் ஷாப்பிங் பண்ணலாம். பண்ணுங்க யார் வேணான்னா? அதுக்கு எதுக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட்டு? தன் காலால் தானே நடந்து சென்றார் முதல்வர். தேவையா? நீங்க எளிமையான முதல்வராவே இருந்துட்டு போங்க. பல லட்சம் மதிப்புல, கோடி மதிப்புலலாம் வாட்ச் கட்டுறீங்க.
அரசு கொடுக்குற வாகனம் கூட வேணான்ட்டு சொந்தமாக கோடிக்கணக்கான மதிப்புள்ள வாகனத்தை யூஸ் பண்ணுறீங்க. அதுவும் அவரோட கார் இல்லைன்னு சொல்றாங்களே சார். அது கார் ஏங்க இந்த நீங்கள் கம்பெனிக்கு நீங்கள் இப்போ எம்ப்ளாயி தானே, ஒரு நிறுவனத்துக்கு முதலாளியாக இருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ம். எப்போவுமே அப்படி தான், சொந்த பேரில் வாங்கவே மாட்டாங்க, நிறுவன பேரில் இருக்கும். அதுக்கு டேக்ஸு மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது, டெப்ரிசியேஷனு பல விஷயங்கள், வருமானம் அதுலேயும் வருமானம் பார்க்கலாம். ம். டேக்ஸ் கட்டும் போது டெப்ரிசியேஷன் பண்ணி கட்டலாம், பெட்ரோலுக்கு டிரைவர் சம்பளம் எல்லாத்தையும் போட்டு 1க்கு 2ஆக போட்டு டேக்ஸ்லேயே நீங்கள் கழிச்சிக்கலாம். ம். ம். அதனால் இப்போ தயாநிதி மாறன் ஒரு தடவை, முதல் தடவைன்னு நினைக்கிறேன், எம்பியாக இது பண்ணும்போது சொத்து மதிப்பு தாக்கல் பண்ணும்போது பாவம் அவர்கிட்ட இருந்தது மாருதி 800 தான் பாவம். அதுக்கு பிறகு கையிருப்பு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபா என்னமோ. ம். என்ன சொல்லுவீங்க? ஆனால் அப்போவே அவர் ஒரு பெரிய காரில் தான் வந்துக்கிட்டு இருப்பார். அந்த கார் என்ன காரு? தாக்கல் பண்றதுக்கு ஃபாரின் காரு. ஆனா இது அஃபிடவிட்ல இந்த கார். ஏன்னா சட்ட ரீதியாக செயல்படுறோம். என்ன இப்போ அந்த கார் யார் பேரில் இருக்குது? சன் பிக்சர்ஸ் பேரில் இருக்குது. என்ன இப்போ ம். கேஎஸ்எல் மீடியா பேரில் இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும். என்ன பண்ணுவேன்? முறைப்படி தானே பண்ணுறோம். எம்டின்ற முறையில் எனக்கு கம்பெனி கார் கொடுத்துருக்குது, ஆனால் என்கிட்ட 800 தான் இருக்குது, அவ்வளோதான். அதனால் நீங்கள் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எளிமையான முதல்வர் இஏல போய் பர்ச்சேஸ்லாம் பண்ணுறீங்க, அதுக்கு எதுக்கு வீடியோ? போனீங்களா, பர்ச்சேஸ் பண்ணீங்களா, வீட்டுக்கு போனீங்களா இருக்க வேண்டியது தானே. இவ்வளோ எளிமை பாருங்கள். நம்மளும் இஏல தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம், சட்டைக்கிட்ட வாங்கணும்னா. அவரும் இஏல தான் பர்ச்சேஸ் பண்ணுறாரு. முதல்வர் அளவுக்கு நம்ம இருக்கிறோம் நீங்கள். அவ்வளோ ஒரு எளிமையான முதல்வர். சார் நேத்து ஒரு பிரஸ் மீட். அதுல அமீர் அவர்கள் பேசுறாங்க. அமீர் அவர்கள் பேசும்போது விஜய் குறித்து கேட்கறாங்க. அதுக்கு விஜய்க்கு இன்னும் பக்குவம் வேணும் அப்படின்ற மாரி சொல்லி கடந்துட்டாரு. அதுக்கப்புறம் நீங்க தொடர்ந்து திமுக ஆதரிச்சு பேசுறீங்களே அப்படின்னு கேட்கும்போது, திமுகவை ஆதரிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் அப்படின்ற மாரி ஒரு பதில் சொல்றாரு. அப்படி என்ன கட்டாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு சில கட்டாயங்கள் இருக்கும். அவர் போகிற பாதைலாம் அப்படி தானே, அதனால் இருக்கும். இன்றைக்கி சிறுபான்மை மக்களாக இருக்கட்டும், இவர் மற்ற விஷயங்களில் சீமானை பற்றி பேசுறது, சீமான் எடுக்கிற விஷயங்கள், இந்த ஆணவ கொலையாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்களில் இவர் வந்து சீமானோட முரண்படுறாரு. இவர் இன்னைக்கு காலத்தின் கட்டாயம்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த கவர்மெண்ட்டுடைய பல பிரச்சனைகளில் இவர் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்னா அவங்களோட ஒற்றி போகிறது. இது ஒரு காலங்க, இந்த மாதிரி கவர்மெண்ட் இருந்தால் அது கூட சேர்த்து போவாங்க. இதே 2006, 11 காலகட்டத்தில் இதே ரஜினி, கமல் எல்லாம் கூட சுற்றிக்கிட்டு உட்காந்து பார்த்துருந்தாங்க. ஒவ்வொரு கவர்மெண்ட் வரும்போது இந்த கலைஞர்கள்னு பேசுகிறாங்கல்ல, அவர்கள் லாப நஷ்டம் பார்த்து தான் இயங்குவாங்க. அதனால் அமீர் பேச்செலாம் ஒரு பொருட்டே கிடையாது, ஆனால் கணக்கிலே சேர்க்காதீங்க. அதில் அப்படியே இன்னொன்று சேர்த்து சொல்கிறாரு, இறைவன் மிகப்பெரியவன் படம் வந்து விரைவில் தொடங்க இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தொடங்கும். ஏற்கனவே ஈடி இதில் இருக்குது, அது எப்படி தொடங்கும்? அதெல்லாம் சட்டம் பார்ப்போம். நேற்று விகடனில் ஒரு லெட்டர் கார்டு மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் வந்து முதல்வர் அவர்களோட செயலுக்கு உங்களோட மதிப்பெண் எவ்வளோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போது அதே கேள்வி தான் உங்கள்கிட்டையும், முதல்வர் அவர்களோட செயலுக்கு உங்களோட மதிப்பெண் ஃபெயில் மார்க்கு. ஃபெயிலா சார்? ஃபெயில் மார்க்கு. ஏன்னா அவர் பரீட்சை அவர் எங்கே எழுதுறாங்க, மற்றவங்க எழுதிட்டு கூட கிடையாதா சார்? பார்டர் பாஸ் கூட கிடையாது. பார்டர் பாஸ் கூட வர முடியாது. ஏன்னா பரீட்சையை அவர் எழுதலை, யாரோ எழுதிட்டு இருக்கிறாங்க. வசூல்ராஜ் எம்பிபிஎஸ் பார்த்தீங்களா? பார்த்துருக்கேன். அதில் எவ்வளோ 93.5 FM அப்படின்னு சொல்லுவார்ல, அதுதான். அவருக்கு பதிலாக யாரோ பரீட்சை எழுதிட்டு இருக்கிறாங்க. அவர் பரீட்சை எழுதினார்னா சொல்லுங்கள், ஃபெயில் மார்க்கா பாஸ் மார்க்கா சொல்லலாம். அவர் எக்ஸாமுக்கே போகலைங்க, அவர் பதிலாக யாரோ எழுதிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி அவரா டிஜிபி யார் முடிவு பண்ணுறாரு சொல்லுங்கள்? அவரா ஐஏக்கு போகிறத பற்றி முடிவு பண்ணுறாரு? அவரோட கட்டுப்பாட்டில் தானே சார் காவல்துறை இருக்குது. ஆமாம், அதை தான் கேட்குறேன். அவரோட கட்டுப்பாட்டில் தான் காவல்துறை இருக்குது. ஆனால் அவரை யார் கட்டுப்படுத்துகிறா? அவர் யாரை முடிவு பண்ணுறாரு? அவர் முடிவு பண்ணுறாரா? அவருக்கு ஏன் பிடிக்காமல் போச்சு? சீமாகிறவர்களுக்கும் அவருக்கு எதாவது பிரச்சனையா? இல்லை ரத்தம் இருக்கும் அவருக்கு எதாவது பிரச்சனையா? ராஜீவ்குமாருக்கும் அவருக்கு எதாவது பிரச்சனையா? இல்லைல்ல. இப்போ ஜெயலலிதா சொன்னாங்க, ஜாங்கீட்டில் நான் வந்தால் விட மாட்டேன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு நேரடியாக தெரியும் அந்த டைமில் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாருன்னு. கட்சிக்காரர்கள் மூலிமா பல இதில் அவங்களுக்கு கோபம் வந்தே பேசுனாங்க நேரடியாக. இப்போ எடப்பாடி கூட சொல்கிறாரு, இந்த மாதிரிலாம் பண்ணுற அதிகாரிகள் பண்ணால் நான் வந்தால் கடுமையாக நடவடிக்கை எடுப்பேன்றாரு. சந்திரபாபு நாயுடு ஆட்சிக்கு வந்தோன்னு ஒரு 3-4 IAS IPS சுற்றி உள்ளே வச்சார். இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சு கோவப்பட்டு பண்ணுறவங்களாம் தான் தெரியும். இவர் ஆட்சி நடத்துகிறார், இவர் கீழே அதிகாரிகள் இருக்காங்க. அதில் தகுதியுடைய அதிகாரிகளுக்கு டிஜிபி பதவி வரணும். அது வரக்கூடாதுன்னு எப்படி ஸ்டாலின் நினைப்பார்? அப்படி நினைக்கக்கூடிய ஆளும் கிடையாது. அப்போ பரீட்சையை யாரோ தானே எழுதுறாங்க, அவர் எழுதலைல்ல. அப்புறம் அவர் எழுதாத பரீட்சைக்கு மார்க் போட சொன்னால் ஃபெயில் மார்க் தான் போட முடியும். வசூல்ராஜ் எம்பிபிஎஸ் மாதிரி தான். பல கேள்விகளுக்கு சிறப்பான பதில். ரொம்ப நன்றி.